வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்வு தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதேபோல 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 24 வரை நடைபெறுகின்றன. அந்த வகையில் ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ் மொழி மற்றும் 9ஆம் தேதி ஆங்கில மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. 16ஆம் தேதி கணக்கு, 17ஆம் தேதி விருப்ப மொழி பாடத் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் 21ஆம் தேதி அறிவியல் மற்றும் 22ஆம் தேதி உடற்கல்வி தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத் தேர்வும், 24ஆம் தேதி 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடத் தேர்வும் நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் மின் பயன்பாட்டை ஆட்களின்றி துல்லியமாக கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்த முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. 19,992 கோடி ரூபாய் செலவில் 3,04,86,617 ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் டெண்டர் தொடர்பான நடவடிக்கைகள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் தொடங்கும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி வரும் 19ஆம் தேதி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைக் டாக்ஸியால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக வரும் 19ஆம் தேதி சென்னையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஆட்டோக்கள் ஓடாது என்று அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைக் டாக்ஸியை தடை செய்வது, ஆன்லைன் அபராதத்திலிருந்து ஆட்டோவிற்கு விலக்கு அளிப்பது ஆகியவை அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். 12 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. 12,000 சம்பளம் தர, 15,000 சம்பளம் தர போட்டு அவங்க ஓட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரம், எங்களுக்கு ஒரு அதிகாரமா? இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப இல்லையா, எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க, நாங்க மீட்டர் போட்டு நாங்க ஓட்டிட்டு போறோம். இதேபோன்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், அரசு ஆட்டோ செயலியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் முன்வைத்துள்ளனர். அநாகரிகத்தின் அடையாளமே நீங்கள்தான் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்தார். திருவள்ளூரில் பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் திமுக கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது பேசிய புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு காட்டமாக கேள்வி எழுப்பினார். 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புறாங்க. ஆனா அங்கிருந்து திரும்ப வர்றது மிக குறைவு, மிக மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலம் கேட்டீங்களா, நினைச்சீங்களா? அப்படி கேட்டார. அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையை திமுக தடுத்து நிறுத்தும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். திமுகவின் போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. ஹிந்தியை வளர்ப்பதை விட இந்தியாவை வளர்க்க பாருங்கள் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கிய காட்சிகளே இவை. திருவள்ளூரில் மத்திய அரசை கண்டித்து நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கை என்பது உண்மையில் காவிக் கொள்கை என்று விமர்சித்தார். எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவழித்தாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மக்களால் பேசப்படாத மொழி
மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி கூப்பீங்க. உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனை செய்வீங்களா? சிறிய நாடான இலங்கை கூட மதிக்காத நிலையில்தான் மோடியின் அரசாங்கம் இருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். கடந்த ஆண்டு மட்டும் 530 பேர் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த 2 மாசத்துல 130 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே. இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள். மத்திய அரசுக்கு எதிராக திமுக தொடர்ந்து போராடும் எனவும் முதலமைச்சர் கூறினார். எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் பேசியதற்கு அநாகரிகத்தின் அடையாளமே நீங்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். திருவள்ளூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதுதான் மத்திய அரசின் வழக்கம் என்று சாடினார். தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா? நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் அறிவித்துவிட்டு 7 ஆண்டு காலமாக அதை கட்டாமல் ஏமாற்றுவதுதான் நாகரிகமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை அராஜகவாதிகள் என்று சொன்ன தர்மேந்திர பிரதானை அரை மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வைத்தது தமிழ்நாட்டு எம்பிக்கள் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் திமுக அரசு விளம்பர மாடல் அரசாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு திமுக கூட்டு சேர்ந்ததாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது திமுக எதிர்ப்பு நாடகம் ஆடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் என்ற சொல்லை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் 7.5% இடஒதுக்கீடு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி மேலாண்மை ஆணைய அறிவிப்பு உள்ளிட்டவற்றால் தமிழ்நாட்டை காத்த இயக்கம்தான் அதிமுக எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் அனைத்து ஆய்வறிக்கைகளிலும் அந்த தமிழ்நாடு முன்னிலை வைக்க ஒரே காரணம் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிதான் எனவும் தெரிவித்துள்ளார். ஆட்சி குறித்து தன்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முதலமைச்சர் தயாரா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம், உதகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுமார் 2 மணி நேரம் விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்தது. வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்து வந்த நிலையில் மழையால் குளுமையான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உதகையில் கொட்டித்தீர்த்த மழையால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். வழக்கமாக குளிர்ந்து காணப்படும் உதகை மழையால் மேலும் குளுகுளுவென மாறியது. கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. உக்கடம், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், புடியகுளம், குடியமுத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பூரில் கடுமையான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. ராயபுரம், கருவம்பாளையம், தென்னம்பாளையம், காந்திநகர் என பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. வெயில் வாட்டி வதைத்து வந்த திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பொழிந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் உற்சாகமடைந்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் கனமழையால் மேம்பாலத்தில் குளம் போல தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் மிதந்து சென்ற காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் கனமழை பெய்தது. காரமடை, பெரியநாயக்கன் பாளையம் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.
மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லும் சாலையில் பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலத்தில் மழைநீர் சுமார் 3 அடி உயரத்திற்கு தேங்கி நின்றது. இதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை சென்ற 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பாலத்தை கடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டனர். பாலத்தின் மீது தேங்கும் மழைநீர் முறையாக வடிந்து செல்ல வசதி இல்லாததால் தண்ணீர் தேங்கி நிற்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே மணிமுத்தாறு ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மாசி மகத்தையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக விருதாசலத்தை அடுத்துள்ள நல்லூர் மணிமுத்தாறில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஆற்றில் தண்ணீர் குறைவாக சென்றதால் ஆற்றின் நடுவே மணல் திட்டுகளில் அமர்ந்து ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். அப்போது திடீரென ஆற்றில் தண்ணீர் வரத்து கிடுகிடுவென அதிகரித்தது. இதனால் பலர் உடனடியாக கரைக்கு ஓடிச் சென்றுவிட்ட நிலையில் ஆற்றின் நடுவே இருந்த மணல் திட்டில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கிக் கொண்டனர். குழந்தைகளுடனும் குடும்பமாகவும் தர்ப்பணம் கொடுக்கச் சென்றவர்களை தண்ணீர் சூழ்ந்ததால் செய்வதறியாது நின்றனர். தகவலறிந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் நூற்றுக்கணக்கானோரை பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்ததால் தண்ணீர் வரத்து திடீரென அதிகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 18ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட ரயில் பயணிகள் 300 பேரை பாதுகாப்பு படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். பாகிஸ்தானில் ரயிலை கடத்தியது எப்படி என பலூச் விடுதலை படையினர் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளனர். 450க்கும் மேற்பட்டோர் ரயிலில் பயணித்த போது தண்டவாளத்தை வெடிவைத்து தகர்த்த BLA அமைப்பினர் ரயிலில் பயணம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களை சிறைப்பிடித்தனர். தாக்குதலை விளக்கும் வகையில் வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர். பாகிஸ்தானின் ஆயுத குழுவால் சிறைபிடிக்கப்பட்ட ரயிலில் 33 பயங்கரவாதிகளை கொன்று 300க்கும் மேற்பட்ட பயணிகளை அந்நாட்டு ராணுவம் பாதுகாப்பாக மீட்டது. பாகிஸ்தானின் குவட்டா நகரில் இருந்து பெஷாவர் நகருக்கு சென்று கொண்டிருந்த ஜாஃபர் விரைவு ரயிலை பலூச் விடுதலை ராணுவ அமைப்பினர் நேற்று முன்தினம் சிறைபிடித்தனர். ரயிலில் இருந்து பாதுகாப்பு படையினர் உட்பட 400க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். ராணுவம் வரவழைக்கப்பட்டு ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. இருதரப்பிற்கும் இடையே நடந்த தாக்குதலை தொடர்ந்து முதற்கட்டமாக ஆண்கள், பெண்கள் என 155 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இதற்கிடையில் சிறையில் உள்ள தங்களது அமைப்பினரை விடுவிக்காவிட்டால் பிணை கைதிகளை கொல்வோம் என பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்பினர் எச்சரித்தனர். தொடர்ந்து 2வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் ராணுவத்தின் தொடர் முயற்சியால் 33 கிளர்ச்சியாளர்களும் கொல்லப்பட்டனர். ரயிலில் சிக்கியிருந்த பிணை கைதிகள் அனைவரும் மீட்கப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பயணிகள் 21 பேர், ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ரயிலில் சிக்கியிருந்த 346 பிணை கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அதில் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிளர்ச்சியாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணி நிறைவுக்கு வந்ததாக பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாயை பயன்படுத்தி மொரீஷியஸுடன் வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்தானது. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக மொரீஷியஸ் நாட்டிற்கு நேற்று முன்தினம் சென்றார். நேற்று பிரதமர் மோடி அந்நாட்டின் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராம் கூலமை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் இந்தியா மொரீஷியஸ் இடையே இந்திய ரூபாய் மற்றும் மொரீஷியஸ் ரூபாயை பயன்படுத்தி வர்த்தகம் மேற்கொள்வது, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
அப்போது உலகளாவிய தெற்கு பகுதிக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி தொடர்பான மகா சாகர் என்ற புதிய திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார். தென் சீன கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்துவதற்கு எதிராக இந்த திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடிக்கு தி கிரேட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றார். இதற்கிடையே பிரதமர் மோடி 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு டெல்லி திரும்பினார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் நாளை காலை தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னையில் 100 இடங்களில் அதனை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கிறார். மேலும் மத்திய அரசை போன்று முதன்முறையாக பட்ஜெட்டிற்கு முன்பு பொருளாதார ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் தாக்கலை சென்னையில் 100 பொது இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர், அம்பத்தூர், அண்ணா நகரில், பேருந்து நிலையம், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் நாளை காலை 9:30 மணிக்கு LED திரையில் பட்ஜெட் தாக்கல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதேபோன்று கோடம்பாக்கம், வளசரவாக்கம், ஆலந்தூர், அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் நிகழ்வை பொதுமக்கள் நேரலையில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையையும் நேரலையில் ஒளிபரப்ப சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான மாத உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் 2025-2026 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தில் வாரத்தின் அனைத்து நாட்களும் முட்டை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அரசு இடஒதுக்கீட்டில் மருத்துவம், பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு முழு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என்றும் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடக்கவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கும்படி கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தார். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கடந்த 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது தென்மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களில் உள்ள கட்சிகளின் தலைவர்களை திமுக பிரமுகர்கள் சந்தித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெங்களூரு சென்ற அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி அப்துல்லா அடங்கிய குழு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து தென்மாநில கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது. அப்போது கர்நாடக முதலமைச்சரிடம் தொலைபேசியில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அதற்கு பதிலளித்த சித்தராமையா, ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் கூட்டாட்சிக்கு எதிரான மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்ப்பதற்கு கர்நாடக அரசு முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமின்றி தென்மாநில மக்களின் நலனை பாதிக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சித்தராமையா கேட்டுக்கொண்டார். சென்னையில் நடைபெறும் தென்மாநில அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதாக கர்நாடகா தரப்பில் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சர்களை சந்தித்து 22ஆம் தேதி கூட்டத்திற்கு அழைக்க சொன்னார். அழைத்திருக்கிறோம், அவர்களும் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதனிடையே ஆந்திர மாநிலத்திற்கு சென்ற அமைச்சர் ஏவ வேலு, நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் ஆகியோர் தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில தலைவர் பல்லா ஸ்ரீனிவாச ராவை சந்தித்தனர். அப்போது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் அழைப்பு விடுத்தனர். இதன் பின்னர் ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்த அமைச்சர் ஏவ வேலு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வழங்கி அழைப்பு விடுத்தார். இதேபோன்று டெல்லியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டெரிக் ஓ'பிரையனை சந்தித்து திமுக எம்பி கனிமொழி சோமு சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர்களும் சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான காயத்ரி தேவியின் மகள் திருமண விழா
சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, ஆர்பி உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்களை வாசலுக்கே சென்று பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் வரவேற்று அழைத்துச் சென்றார். பின்னர் மணமக்களை சந்தித்து மலர் கொத்து கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேடையை விட்டு இறங்கிச் செல்லும் போது பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவை சந்தித்தார். அப்போது இருவரும் கைகளை குலுக்கி பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமையே முடிவு செய்யும் என்றும் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தார். போன இடத்துல சந்திச்சு நாங்க குசலம் விசாரித்து கொண்டோம். வேற அரசியல் பேசல, மற்றதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம். இபிஎஸ் உடனான எச் ராஜாவின் சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனது மனைவியின் மரணத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் என நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தனது மனைவியின் எந்த சொத்துக்களையும் நடிகர் மோகன் பாபு சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கவில்லை என்று மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு விளக்கம் அளித்துள்ளார். தெலங்கானாவின் ஜல்பள்ளி கிராமத்தில் நடிகை சௌந்தர்யாவின் 6 ஏக்கர் நிலத்தை நடிகர் மோகன் பாபு ஆக்கிரமித்துள்ளதாக சிட்டிமல்லு என்பவர் காவல்துறையில் புகார் அளித்ததுடன் நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்து அல்ல, கொலை என்று புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நடிகை சௌந்தர்யாவின் கணவர் GS ரகு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது மனைவியின் எந்த நிலத்தையும் நடிகர் மோகன் பாபு சட்டவிரோதமாக அபகரிக்கவில்லை என்றும் தமக்கு தெரிந்தவரை நிலம் தொடர்பான எந்த பரிவர்த்தனையும் நடக்கவில்லை என்றும் ரகு கூறியுள்ளார். கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மோகன் பாபுவை தமக்கு தெரியும் என்றும் நடிகர் மோகன் பாபுவுடன் சொத்து தொடர்பாக எந்த பரிவர்த்தனையும் நடக்கவில்லை என்றும் விளக்கியுள்ளார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் ரகு கேட்டுக் கொண்டுள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு கடந்த 9ஆம் தேதி நெஞ்சக பகுதியில் அசௌகரியம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலையில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் புதன்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் அடுத்த சில நாட்களுக்கு ஓய்வெடுக்க ஜெகதீப் தன்கருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடரும் பட்சத்தில் அந்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா செல்ல இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்த ட்ரம்ப் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக உக்ரைனிடம் நடத்திய பேச்சுவார்த்தை மோதலில் தொடங்கி சமாதானம் அடைந்து அமெரிக்காவின் பேச்சை ஜெலன்ஸ்கி கேட்கும் நிலையை எட்டியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அமெரிக்காவைச் சேர்ந்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா சென்று புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். People are going to Russia right now as we speak. And hopefully we can get a ceasefire from Russia. And if we do, I think that would be 80% of the way to getting this horrible bloodbath finished. It's a bloodbath. உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடரும் பட்சத்தில் அந்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ள ட்ரம்ப் அமைதி நிலவ வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் முதற்கட்டமாக 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிய இருப்பதாகவும் அதற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்ட நிலையில் ரஷ்யாவும் இதனை ஏற்கும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் டெஸ்லா கார் விற்பனையகங்களின் மீது தாக்குதல் நடத்துவது உள்நாட்டு பயங்கரவாதம் என்று முத்திரை குத்தப்படும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அரசின் திறன் துறையை நிர்வகித்து வரும் டெஸ்லா CEO எலான் மஸ்க் அரசின் செலவுகளை குறைக்கும் பொருட்டு பல்வேறு பணிநீக்க பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கி வருகிறார். அந்த வகையில் அமெரிக்காவில் மத்திய அரசு ஊழியர்கள் அதிக அளவில் அண்மையில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையை கண்டித்து அமெரிக்காவில் டெஸ்லா கார் நிறுவனத்திற்கு எதிராக பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. இதனால் டெஸ்லாவின் பங்குகள் சரிந்து எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் 2.52 லட்சம் கோடி ரூபாய் குறைந்தது. இதையடுத்து எலான் மஸ்கிற்கு தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையில் தனது ஊழியர்கள் பயன்பாட்டுக்காக புதிய டெஸ்லா காரை ட்ரம்ப் வாங்கினார். இதனால் டெஸ்லா நிறுவனம் சரிவில் இருந்து மீண்டது. அதன் சந்தை மதிப்பு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4% உயர்ந்தது. இந்நிலையில் டெஸ்லா நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் நரகத்துக்கு அனுப்பப்படுவீர்கள் என்றும் போராட்டக்காரர்களுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக தமிழை மாற்ற வேண்டும் என்றும் பெரியார் பேசியதாக கனிமொழி கூறியிருக்கிறார். தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என பெரியார் குறிப்பிட்டது தொடர்பாக நிர்மலா சீதாராமனுக்கு புரிதல் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்தார். பெரியார் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள்.
அவர் பேசுவதற்கும் இன்னொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழர்களை பார்த்து காட்டுமிராண்டிகள் அன்சிவிலைஸ்ட் என்று பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவமானப்படுத்துவதற்கும் அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் மீதுள்ள அக்கறை மற்றும் தமிழ் மொழி மீதுள்ள ஆதங்கத்தினாலுமே பெரியார் அவ்வாறு கூறியதாகவும் கனிமொழி விளக்கமளித்துள்ளார். பாரதியார் கூட மெல்ல தமிழ் நீ சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று அதே அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கெல்லாம் கோபப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெரியார் சொன்னது அக்கறையோடு, எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை. அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக தமிழை மாற்ற வேண்டும் என்றும் பெரியார் பேசியதாக கனிமொழி எம்பி குறிப்பிட்டார். மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைக்க பெரியாரை விமர்சிப்பதா என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தாவேகா தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என சொன்னார் என்பதற்காக நிஜமாகவே மத்திய நிதியமைச்சருக்கு வருத்தமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வாறு வருத்தம் இருந்தால் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருக்கலாமே எனவும் நிர்மலா சீதாராமனுக்கு விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். முரண்களை கடந்து எங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை தமிழ்நாடு இன்றும் ஏன் போற்றுகிறது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன என்று குறிப்பிட்டுள்ள விஜய், மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் தொடர்பான சர்ச்சையை கிளப்பும் அளவுக்கு இன்றும் வலுவானவராக பெரியார் இருப்பதாகவும் விஜய் கூறியுள்ளார். கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாசி மகத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மாசி மகத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் 12 சைவ திருக்கோயில்கள், 5 வைணவ கோயில்கள் இணைந்து 10 நாட்களுக்கு மாசிமக பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இதன் முக்கிய நிகழ்வான மாசி மகத்தை ஒட்டி மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் 12 சிவாலயங்களில் இருந்து உற்சவர்கள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாசி மகத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்ட தீர்த்த படித்துறையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணறு மூலம் கொண்டுவரப்பட்ட நீரில் பொதுமக்கள் நீராடினர். நாகர்கோவிலில் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்த இந்த காரில் இருந்த 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூரணி மடத்தைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஜிஸ்வான் தனது நண்பர்களுடன் உடற்பயிற்சி மேற்கொள்ள காரில் சென்றார். அப்போது புன்னகை நகர் செட்டிக்குளம் வழியாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அக்கம் பக்கத்தினர் நீண்ட நேரம் போராடி காருக்குள் இருந்த இளைஞர்களை படுகாயங்களுடன் மீட்டனர். அதிகாலை நேரத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹோலி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூடிய காட்சிதான் இது. வடமாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திருப்பூரில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் 2வது நாளாக புலம்பெயர் தொழிலாளர்களின் கூட்டத்தை அதிக அளவு காண முடிந்தது. ஏராளமானோர் வடமாநிலங்களுக்கு செல்வதால் முன்பதிவில்லா பெட்டிகள் நிரம்பி வழிந்தன. இந்நிலையில் பண்டிகை சமயங்களில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்று புலம்பெயர் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்த காட்சிகளே இவை. திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு வரை 2 வழிச்சாலை மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த 2 வழிச்சாலையில் லட்சுமிபுரம் பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் இந்த சுங்கச்சாவடியை அமைக்க பொதுமக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சுங்கச்சாவடியை திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் ஒன்று கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர். இதன் காரணமாக திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் பதற்றம் நிலவியது. தனது 2 மகன்களும் பள்ளிக்கல்வியை இருமொழி கல்வியில்தான் படித்தனர் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் கேள்வி எழுப்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காரசாரமாக பதில் தந்துள்ளார். எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டு வந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க ஏற்றுக்கொள்வார்களா? உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர் ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகள் அமைக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கல்வித்தரம் அதல பாதாளத்தில் உள்ளதாக கவலை தெரிவித்தார். நவோதயா பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்க தலா 85,000 ரூபாய் மத்திய அரசால் செலவழிக்கப்படுவதாக கூறிய அண்ணாமலை, நவோதயா என்ற பெயரில் தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனை இருந்தால் அதை காமராஜர் பள்ளி என பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்தி இருக்கலாம் என்று யோசனை தெரிவித்தார். மாவட்டத்திற்கு 2 நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். அதனுடைய பெயரை கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்கின்ற பெயர்ல மாவட்டத்திற்கு 2 பள்ளிக்கூடத்தை 2 பள்ளிக்கூடம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயர்ல அந்த பள்ளிக்கூடம். கடந்த 4 ஆண்டுகளில் டாஸ்மாக் வருமானம் 48 விழுக்காடு உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் குடும்ப வருமானம் அந்த அளவுக்கு உயரவில்லை என்றும் கவலை தெரிவித்தார். 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தாய்மார்களுக்கு தலா 2,500 ரூபாய்க்கு மேல் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செயல்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். உண்மைக்கு மாறாகவும் தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை பழனிசாமி கூறியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஏற்கனவே செய்தித்தாள்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் பேசியதாகவும் தேர்தல் பரப்புரையின் போது பேசும் பேச்சுக்கள் அவதூறாகாது என்பதால் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா கைப்பற்றியதால் 3 மாத இலவச ரீசார்ஜ் என வரக்கூடிய லிங்குகளை யாரும் நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்கள் இலவசமாக ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என ஐசிசி பெயரில் இணையத்தில் வலம் வரும் லிங்கை யாரும் கிளிக் செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி காவல்துறை எச்சரித்துள்ளது.
ஐசிசி சாம்பியன்ஸ் வென்ற இந்தியாவை கொண்டாட பிசிசிஐ மற்றும் ஐசிசி சார்பில் 3 மாதங்கள் இலவச ரீசார்ஜ் செய்யப்படுவதாகவும் இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே என்று இணையவழி குற்றவாளிகள் பிரத்யேக லிங்கை உருவாக்கி இணையதளத்தில் போலியான செய்திகளை பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விளம்பரம் முற்றிலும் பொய் என்றும் இணையவழி குற்றவாளிகள் பணம் பறிப்பதற்கான முயற்சி எனவும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரித்துள்ள காவல்துறை இணையவழி குற்றவாளிகள் அனுப்பும் இந்த லிங்கை கிளிக் செய்தால் தங்களுடைய செல்போன் ஹேக் செய்யப்பட்டு அதன் மூலம் வங்கி மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டு பணத்தை இழக்க நேரிடும் என தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு பள்ளியில் இருந்த சாதி அடையாளங்களை பெயிண்ட் மூலம் மாணவர்கள் அளித்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த மாணவர் தேவேந்திரராஜ் மீது திங்கட்கிழமையன்று கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 2 சிறார்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபர் சுவாமிகள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஆட்சியர் இளம்பகவத், காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் சாதிய பாகுபாடு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாணவர்கள் மத்தியில் பேசிய ஆட்சியர் இளம்பகவத் வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தில் சாதி குறித்து மாணவர்கள் எந்த கருத்தும் பேசக்கூடாது என தெரிவித்தார். எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அன்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் வகுப்பறை உள்ளிட்ட இடங்களில் இருந்த சாதி அடையாளங்கள் மற்றும் எழுத்துக்களை மாணவர்கள் அளித்தனர். மாணவர்களைப் போன்று ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது. நாடக கலைஞரிடமே நாடகத்தை அரங்கேற்றி போலி தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்து 2 சவர நகைகளை பறித்து சென்ற சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறியுள்ளது. ஆரணியை அடுத்த சென்னாந்தல் கிராமத்தில் வசித்து வருபவர் நாடக கலைஞரான முதியவர் லோகநாதன் கடந்த 7ஆம் தேதி சாலையில் நடந்து சென்றபோது அவரை வழிமறித்த டிப்டாப் ஆசாமிகள் 3 பேர் அவரது நாடகங்களை பார்த்துள்ளதாக கூறி நைசாக பேச்சு கொடுத்துள்ளனர். தங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, ஆரணியில் தங்களை தவிர யாரும் தெரியாது என்று லோகநாதனிடம் நாடகத்தை அரங்கேற்றினர். லோகநாதன் அணிந்திருந்த 2 சவரன் மோதிரத்தை கொடுக்குமாறும் அதற்கு பதிலாக தங்க பிஸ்கட்டுகளை வாங்கிக் கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். அதற்கு ஆசைப்பட்ட லோகநாதனிடம் தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்துவிட்டு அவர் அணிந்திருந்த மோதிரத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து அங்குள்ள அடகு கடையில் டிப்டாப் ஆசாமிகள் கொடுத்த கட்டிகளை சோதனை செய்ததில் லோகநாதனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அனைத்தும் கவரிங்கால் ஆன போலி தங்க பிஸ்கட்டுகள் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து லோகநாதன் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த சாகுல் அமீது, ஷாகிர் ஹுசைன், அயூப் கான் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சொகுசு கார் மற்றும் போலி தங்க பிஸ்கட்டுகளை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் ராஜராஜ சோழனின் மனைவி பஞ்சமன் மாதேவிக்காக கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான பள்ளிப்படை கோவிலில் பாதாள அறை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராஜராஜ சோழனின் 5வது மனைவியான பஞ்சமன் மாதேவிக்கு பட்டீஸ்வரத்தில் பள்ளிப்படை கோவில் ஒன்றை ராஜேந்திர சோழன் கட்டினார். கடந்த சில ஆண்டுகளாக சிதிலமடைந்து கிடந்த இந்த கோவிலை தற்போது சுமார் 67 லட்சம் ரூபாய் செலவில் இந்து சமய அறநிலையத்துறை புனரமைத்து வருகிறது. இந்நிலையில் கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் கருங்கல் தளம் அமைக்க குழி தோண்டப்பட்ட போது பாதாள அறை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கோயிலுடைய வடக்கு புறத்தில் ஒரு சுரங்க அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்க அறை என்பது இந்த கோயிலுடைய விலை உயர்ந்த உலோக படிமங்களையும் இங்கே உள்ள நகைகளை வைப்பதற்கான ஒரு அறையாக இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது. போர் மற்றும் படையெடுப்புகளின் போது விலை உயர்ந்த பொருட்களை இந்த பாதாள அறையில் பதுக்கி வைத்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் உரிய ஆய்வுக்கு பின்னரே பாதாள அறை குறித்த உரிய புரிதல்கள் கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீரபத்திர காளியம்மன் கோயிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சிகள்தான் இவை. பந்தாராப்பள்ளி கிராமத்தில் உள்ள வீரபத்திர காளியம்மன் கோயிலில் மாசி மாத திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சேவ ஆட்டம் ஆடி அசத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் காரடர்ந்தகுடி கிராமத்தில் உள்ள புறக்கோட்டை காளியம்மன் கோயிலில் மாசி மாத பூக்குழி திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கீழப்பனையூரில் உள்ள அழகு நாச்சியம்மன் கோயில் மாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு தள்ளி போவதற்கான காரணத்தை ரயில்வே அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில் நிலைய கட்டுமான பணி நிறைவடையாததால் பாம்பன் பாலம் திறப்பு தாமதமாவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் முக்கிய ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமான ராமேஸ்வரத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 4 கோடி பேர் வந்து செல்கின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ராமநாத சுவாமி கோயில் போன்ற தோற்றத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் நிலையில் 3, 4 மற்றும் 5ஆம் எண் கொண்ட நடைமேடைகள் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படுகின்றன. கடலுக்கு நடுவே கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தின் பணிகள் 100% நிறைவடைந்து ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் ராமேஸ்வரம் ரயில் நிலைய கட்டுமான பணி தாமதமாவதால் பாம்பன் பாலம் திறப்பு தள்ளிப்போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரும் தண்டனையே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 72 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும், ஆனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்றும் மணமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். மக்கள் தொகையில் விழிப்புணர்வுடன் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய அரசு தண்டனை வழங்குவதாகவும் உதயநிதி குற்றஞ்சாட்டினார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் எக்காரணத்தை கொண்டும் அதனை விட்டுத்தர மாட்டோம் என்றும் அமைச்சர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்டவற்றை எதிர்த்து நடத்தப்பட்ட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். ராஜாஜி இந்திய கொண்டாந்தார், தேவி பீர்மேடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் குளக்கல்வி திட்டம், இந்த மூணையும் வச்சு மும்முனை போராட்டம் நடந்தது. அதான் முதல் போராட்டம். அதற்கு பிறகு தளபதியுடைய காலத்தில் தான் மும்முனை போராட்டம். அந்த 2000 கோடியில் நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. என் மானத்தை, என்னுடைய நாட்டு மக்களுடைய நலனை, எங்கள் மொழி உரிமையை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர்களும் இந்த தமிழ் திருநாடும் கட்டி காத்திருக்கக்கூடிய எங்கள் உயிரணையை, இந்த இருமொழி கொள்கையை நாங்கள் ஒரு காலத்திலும் விட்டுத்தர மாட்டோம் என்கின்ற உரிமை முழக்கத்தை நாங்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம். லண்டன் படிக்க போறேன் போனப்ப நீ அங்க போய் ஹிந்தியில பேசுனியா இங்கிலீஷ்ல பேசுனியா? நீ எதுல பேசுற? இந்தியா இங்கிலீஷ்? அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பத்தி பேச. அரசு பள்ளிகளுக்கான இணைய வசதி கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் தான் ஏற்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கான இணைய வசதி கட்டணம் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியிலிருந்து வழங்கப்பட்டு வந்ததாகவும், மும்மொழி கொள்கையை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு மறுத்துவிட்டதை அடுத்து அந்த நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சூழலில் இணைய வசதி கட்டணத்தை தமிழ்நாடு அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உள்ளாட்சி அமைப்புகள் மீது திணிக்கக்கூடாது என்று ராமதாஸ் கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை சர்ச்சையில் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுப்பதை விட்டுவிட்டு அரசியல் செய்வதில்தான் தீவிரம் காட்டுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறாதது தமிழ்நாடு அரசின் தோல்வி என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், அதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை தண்டிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை பெறுவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டப்பணிகளின் நிலை குறித்த வீடியோவை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையிலிருந்து குஜராத்தின் அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவிற்கு புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஆண்டு முதல் இந்த ரயில் சேவையை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குஜராத்தில் 8, மகாராஷ்டிராவில் 4 என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் இடம்பெற உள்ளன. புல்லட் ரயில் செல்வதற்காக மகாராஷ்டிராவில் வந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஷில்பாதா இடையே 7 கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிநவீன ரயில் நிலையங்கள், பிரம்மாண்டமான இரும்பு பாலம், நர்மதா, அவுரங்கா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளின் குறுக்கே பாலங்கள் கட்டுவது போன்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். இந்த புல்லட் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் உடையது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் அகமதாபாத் மும்பை இடையிலான பயண நேரம் 2 மணி நேரம் 58 நிமிடங்களாக குறையும். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் காசா பகுதியில் இஸ்ரேல் விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். சந்தேகத்துக்கு இடமான வகையில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருந்ததால் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் போர் நடந்து வந்தது. கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. வானில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடிக்கும் நோக்கில் புதிய தொலைநோக்கியை நாசா விண்ணில் செலுத்தியுள்ளது. ஸ்பியர்-எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கியை சுமந்தபடி அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஸ்பேஸ்-எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் செவ்வாய்க்கிழமை விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்பியர்-எக்ஸ் கருவி இதுவரை இல்லாத வகையில் வானில் நடக்கும் நிகழ்வுகளை ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் கண்காணித்து ஆய்வு செய்யும் பணிகளை செய்யும் என்றும் நாசா அறிவித்துள்ளது. நட்சத்திர கூட்டங்கள் மற்றும் பிரபஞ்சம் உருவானது எப்படி, நட்சத்திர கூட்டங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றன என்பதையும் ஆராய இந்த தொலைநோக்கி உதவும் என கூறப்படுகிறது. தொலைநோக்கியுடன் சூட்கேஸ் அளவுள்ள 4 செயற்கைக்கோள்களை விஞ்ஞானிகள் அனுப்பி சூரியன் குறித்து ஆராய்ச்சியை நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் பங்குகள் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு கடந்த மாதம் 26% சரிந்துள்ளது. உலக நாடுகளுக்கிடையிலான போர் பதற்றம், வர்த்தக போர் அச்சம், ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிந்து வருகின்றன. இந்நிலையில் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பிப்ரவரி மாதத்தில் 26% சரிந்து 29,303 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. இது ஜனவரி மாதம் 39,687 கோடி ரூபாயாக இருந்தது. குறிப்பாக ஸ்மால் கேப் சார்ந்த ஃபண்டுகளின் முதலீடு 35% சரிந்து 3,722 கோடியாகவும், மிட் கேப் சார்ந்த ஃபண்டுகளின் முதலீடு 34% சரிந்து 3,406 கோடியாகவும் குறைந்துள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட் துறையின் மொத்த சொத்து மதிப்பு 66,68,000 கோடி ரூபாயிலிருந்து 4% குறைந்து 64,26,000 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. பங்குச்சந்தை சரிவதால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக சிறு முதலீட்டாளர்கள் SIP-யை நிறுத்தி வருவதே இதற்கு காரணம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். கோவையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சொக்கலிங்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1997ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்த சொக்கலிங்கம் கோவையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். கோவை மாவட்ட பயங்கரவாத தடுப்பு பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளர் அந்தஸ்தில் இருந்த அவர் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில் கோவை வஉசி மைதானத்தில் உள்ள மரத்தில் சொக்கலிங்கம் சேலை ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் சொக்கலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் தற்கொலை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல தொழிலதிபர் ஈலான் மஸ்கின் ஸ்பேஸ்-எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஸ்டார்லிங்க் அகண்ட அலைவரிசை இணைய சேவைகளை வழங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஸ்டார்லிங்க் இணைய சேவையை ஜியோவின் சில்லறை வர்த்தக மையங்கள் மூலமாகவும் ஆன்லைன் ஸ்டோர்கள் மூலமும் பெறலாம் என்று ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகிலேயே அதிக டேட்டாவை வழங்கும் நிறுவனமான ஜியோ தற்போது ஸ்பேஸ்-எக்ஸ் உடன் இணைந்து கிராமப்புறங்களிலும் சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. ஸ்டார்லிங்கின் உபகரணங்களை வழங்குவதுடன் அதனை பொருத்தும் பணிகளையும் ஜியோ நிறுவனமே வாடிக்கையாளர்களுக்கு செய்து தரும் என்றும் அந்நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பை மேலும் மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக இரு நிறுவனங்களும் கூட்டாக அறிவித்துள்ளன.
நீங்கள் பார்க்கும் இந்த பலகாரத்தின் விலையை கேட்டால் வாயடைத்து போவீர்கள். ஆமாம், 1 கிலோ 50,000 ரூபாய். வண்ணங்களின் பண்டிகையான ஹோலி பண்டிகையை வடமாநிலங்களில் கொண்டாட மக்கள் தயாராகி வரும் நிலையில் ஹோலியில் குஜியா என்ற பலகாரம் மிகவும் பிரபலமாகும். இந்த குஜியாவுடன் தங்கம் சேர்த்து உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் ஒருவர் விற்பனை செய்து வருகிறார். 1 கிலோ குஜியாவின் விலை 50,000 ரூபாயாகவும் ஒரு துண்டின் விலை 1,300 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் தங்க குஜியா பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.